ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR கோவலம். 10,162 கோடியோ என்னமோ முதலீடு 50 லட்சம் பேருக்கு வேலை 1000 புரிந்துணர்வு ஒப்பந்தம் சொன்னாங்க. அவங்க கணக்கு பிரகாரம் பார்த்தா ஒரு 750 வந்திருக்கணும். 750 கம்பெனி லிஸ்ட் கொடுங்க. எந்தெந்த கம்பெனி வந்துருச்சு போடுங்க. 0.5% கூட கிடையாது, 1%, 0.5% கூட கிடையாது. அப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் கொண்டு வந்த முதலீடு நீங்கள் அதிகம் சொல்கிறீங்களா? உள்நாட்டிலேயே கிடைக்கிற முதலீடு வெளிநாட்டிலேருந்து வந்து போட போகிறான். அவன் இங்கே வந்து மாநாட்டில் வந்து கலந்துக்கிறான். அப்புறம் என்னத்துக்கு நம்ம அங்கே போனோம்? அதிமுகவில் நடக்கிற உள்கட்சி பிரச்சனைக்கும் திரு அமித்ஷாவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஏன் அங்கே போய் பார்க்குறாங்க அப்படின்ற கேள்வி எழுது. செங்கோட்டையனுக்கும் ஒருங்கிணைப்பு என்ன சம்பந்தம்? ஒருங்கிணைப்புன்ற வார்த்தை எங்கேருந்து வருது? அவர் ஒரு மூத்த தலைவர்ல சார், எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்காரு. ஆமாம், இப்போ எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறார், என்ன செய்யலாம் சொல்லுங்கள்? எம்ஜிஆர் காலத்துல அவரை பிரதமர் ஆக்கிடலாமா? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருந்தார். கிட்டத்தட்ட 15,000 கோடி அளவுக்கு தொழில் முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததாகவும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஓசூரில் ஒன்று பேசியிருக்காரு சார். இந்த 4.5 ஆண்டு திமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அது எல்லாமே 77% செயல்பாட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ஒன்றும் அவர் சொல்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா தேர்தல் வாக்குறுதி அது 98% செயல்பாட்டுக்கு வந்துருச்சுன்னாரு. 520 வாக்குறுதிகளில் அது அவங்க கூட்டணி கட்சி சண்முகம், கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகமே சொன்னார், அது பொய், அது வரல அந்த அளவுக்கு அப்படின்னாரு. அதுக்கு உதாரணம் எடுத்துக்கிட்டால் மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு, அப்புறம் விவசாய கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, பழைய பென்ஷன் திட்டம், லேப்டாப் பதில் கை கணினி கொடுக்குறேன்னாரு, நீட்டு ரத்துன்னு சொன்னார். இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் கேட்டாலே நானே ஒரு 50-100 சொல்லிவிடுவேன். அதனால் அது 98%, 99% ஒரு கூச்சமே இல்லாமல் நாங்கள் நிறைவேற்றிட்டோம்னார். அடுத்தது திருப்புகழ் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. வந்தவுடனே மழைநீர் வடிகால் வாய் அமைப்பதுக்கு முன்னாடி IAS அதிகாரி அவர் தலைமையில் கமிட்டி போட்டு ஒரு குழு அமைச்சு கிட்டத்தட்ட 4,500 கோடி அதற்காக மழைநீர் வடிகாலுக்கு செலவு பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? KNRலேருந்து தொடங்கி சேகர்பாபுலேருந்து சொல்லி மேயர் பிரியா வரைக்கும் அத்தனை பேரும் 50% முடிஞ்சு, 70% முடிஞ்சு, 80% முடிஞ்சு, 90%, அது 95% முடிஞ்சிச்சு. இப்போ மழை வரப்போகுது, அது எத்தனை சதவீதம் முடிஞ்சதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி தான் இப்போது வெளிநாட்டு முதலீடும் சொல்கிறார். வெளிநாட்டு முதலீடு 77% முடிஞ்சு. அவங்க சொன்னது என்னது? இவர் இப்போ நம்ம இங்கிலாந்துக்கும் ஜெர்மனுக்கும் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சொன்னது 922 புரிந்துணர்வு ஒப்பந்தம், MOUனா என்ன தெரியுமா? MOUனா வேறு எதுவும் கிடையாது. அதாவது மன்மோகன் சிங் காலத்துலேயும் நரசிம்மராவ் காலத்தில் உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல் கொண்டு வந்தாங்க. அப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, வெளிநாட்டு அந்நிய முதலீடு. அது எந்தெந்த செக்டாரில் கொண்டு வரணும் அதெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நம்ம உள்நாட்டு உற்பத்தி நம்ம வச்சுருப்போம், அதுக்கு போட்டியாக ஒரு கம்பெனியை கொண்டு வந்துடக்கூடாது. நம்ம ஆளுங்களுக்கே வேலை வாய்ப்பு போயிடும். இப்போ ஜவுளி தொழில், இல்லை பட்டாசு தொழில், இப்போ ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை கொண்டு வர முடியுமா? அதுபோல் எது இதில் கொண்டு வரணும்னு ஒரு நாம்ஸ் இருக்குது. அடுத்தது இடம் அவங்களுக்கு கொடுக்குது, மண் வளம், அப்புறம் நீர் ஆதாரம், மின்சார ஆதாரம், அப்புறம் போக்குவரத்து துறை, வழித்தடங்கள், அப்புறம் தொழிலாளர் நலன், எத்தனை தொழிலாளர் அவங்களுக்கு கிடைக்கும், மேன் பவர் எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ சேலரி கொடுக்கும், அப்புறம் ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்கும், அப்புறம் சந்தை எங்கே இருக்கும், ஏற்றுமதி இறக்குமதி இருக்குதா, அது எந்தெந்த வழித்தடம், அதாவது சாலை போக்குவரத்து என்ன, கடல் போக்குவரத்து என்ன, ஆகாய மார்க்கமாக எப்படி, இதெல்லாம் நிறையா இருக்குது. இதுக்கு மேலே அரசு அனுமதி என்ன கொடுப்பாங்க, இதெல்லாம் பார்த்து தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறது. இப்போது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு திராவிட மாடல் ஆட்சி. எதற்கு எடுத்தாலும் MOU போட்டுருங்க. அது எவ்வளோ இம்ப்ளிமெண்டேஷனில் வந்தது, ஆக்டிவேஷனில் வந்தது, அது எவ்வளோ நிரூபணம் ஆச்சு அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அப்போ இவங்க கொடுத்தது என்னது? 922 புரிந்துணர்வு ஒப்பந்தம், 10,162 கோடியோ என்னமோ முதலீடு, 50 லட்சம் பேருக்கு வேலை, 1000 புரிந்துணர்வு ஒப்பந்தம் சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட அப்போ அவங்க கணக்கு பிரகாரம் பார்த்தா ஒரு 750 வந்திருக்கணும். 750 கம்பெனி லிஸ்ட்டு கொடுங்க. எந்தெந்த கம்பெனி வந்துருச்சு போடுங்க.
750 கம்பெனி லிஸ்ட்டு கொடுங்க. அந்த 750 கம்பெனி எந்தெந்த ப்ராடக்ட் பண்ணுறாங்க கொடுங்க. அந்த 750 கம்பெனிக்கு ஏற்கனவே இங்கே வந்து கன்சர்ன் இருக்குதா, கம்பெனி இருக்குதா, அவங்க விரிவாக்கத்துக்கு தான் வந்திருக்காங்களா, அதையும் கொடுங்க. எவ்வளோ மேன் பவர் வச்சுருக்காங்க, உள்நாட்டு வேலைக்காரர்களை தொழிலாளிகளை எத்தனை பேரை வேலைக்கு வச்சுருக்காங்க, என்ன பொருள் உற்பத்தி, என்ன சந்தை, இப்போ இது மொத்த டீட்டெயிலும் கொடுக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட வெள்ளை அறிக்கை கேட்டிருக்காரு. நிச்சயமாக கொடுக்கணும் இல்லையா? இப்போ 2015 அந்நிய முதலீடு முதல் தடவை வந்து கண்காட்சி வச்சாங்க, ட்ரேட் சென்டர் முதலீட்டாளர்கள் மாநாடு ஜெயலலிதா அம்மா. அப்போது வந்து 1,96,000 கோடி என்னமோ முதலீடுன்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 2019 எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இதே மாதிரி தான் முதலீட்டாளர்கள் மாநாடு, அதில் 3 லட்சம் கோடி கொண்டு எந்தெந்த கம்பெனி வருதுன்னு தெளிவாக கொடுத்தாங்க. கொடுத்து அவங்களும் சொன்னாங்க எதெல்லாம் வர முடியல, எதெல்லாம் எம்ஓயு போட்டோம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டோம், எதெல்லாம் வர முடியல அப்படின்னு தெளிவாக எல்லா கம்பெனியும் பேர் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்து எவ்வளோ வேலையாட்களை வச்சுருக்காங்க, எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்கன்னு கொடுத்து அதில் சொல்லியிருந்தால் 76% இம்ப்ளிமெண்டேஷன் வந்துச்சு. கிட்டத்தட்ட 25% வரலன்னு அவர் ஒத்துக்கிட்டார். எடப்பாடி பழனிசாமியே சொன்னார் என்னன்னு சொல்லி, ஒரு 70-75 வந்தாலே பெரிய விஷயம். ஏன்னா எம்ஓயூவில் வந்து நிறைய வராது, அது வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி தான். அப்போ பண்ணும்போது அதில் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும், அப்படி தான் வரும் ஒழிய அதை தெளிவாக சொன்னார். இப்போ அங்கே 76% இவர் 77 கூட ஒன்றா சொல்லலான்னு. எந்தெந்த கம்பெனி வந்திருக்குது அதை நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள். இப்போ நம்ம சொல்லணுன்னா இப்போ அது விரிவாக சொல்கிறதுக்கு நேரம் இருக்காது. இப்போ முதல்ல துபாய்க்கு போனார், அடுத்தது பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஜப்பானுக்கு போனார், அடுத்தது பார்த்தா ஸ்பெயினுக்கு போனார். ஸ்பெயின் எல்லாம் அவங்களே டிப்ரெஷனில் இருக்கிறாங்க, அவங்களுக்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க எந்த கம்பெனி கொண்டாந்து போட போகிறாங்கன்னு தெரில. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு போனார், 17 நாட்கள் அமெரிக்காவில் இருந்தார், 19 புரிந்துணர்வு ஒப்பந்தம்னார். இப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷனில் வந்திருக்குது? இப்போ நீங்கள் சொல்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு எதில் ஸ்பெயினில் மட்டும் அவர் சொன்ன 3 கம்பெனி சொல்கிறேன். அபக்லாய் நிறுவனம் 2,500 கோடி முதலீடு, எட்டிர்பன் நிறுவனம் 540 கோடி முதலீடு, ரோக்கா நிறுவனம் 400 கோடி முதலீடு, இதில் 3,440 கோடி. இதில் எது வந்திருக்குது? 3 முறை நம்ம தமிழ்நாட்டிலேயே ட்ரேட் சென்டர் போட்டோம். நம்ம அந்த சென்டரில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு போட்டோம். முதல் மாநாடே எப்போ போட்டோம்? அதாவது முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு அப்படின்னு ஒன்று 2021 இவர் வந்தோடனே நவம்பரில் போட்டார். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் கோடி முதலீடுனார், 2,60,000 பேருக்கு வேலை வாய்ப்புன்னார். இப்போ 2வது மாநாடு போடும்போது என்ன சொன்னார்னா 6,64,000 பேருக்கு 6,64,000 கோடி முதலீடு, கிட்டத்தட்ட வந்து 27 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னார். 3வது மாநாடும் போட்டாச்சு. 3 மாநாடுலையும் வந்தது என்ன? சார் தூத்துக்குடியில் கூட வின்ஃபாஸ்ட்ன்ற ஒரு நிறுவனம் வந்து அமைச்சிருக்காங்களே சார். எப்போ அமைச்சாங்க? அது அண்மையில் தான் சார், ஜனவரி. ஆமாம், ஜனவரியில் போயிட்டு திறந்து வச்சார்ல. எவ்வளோ முதலீடு? இதுதான் நாட்டு மக்களுக்கு வந்து இது தெரியல. புரிந்துணர்வு ஒப்பந்தம் இவங்க போகும்போது அந்த வின்ஃபாஸ்ட்டுக்கு 16,500 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் போய் ஆரம்பித்து வைக்கும்போது முதல் கட்டம்னு சொல்லி 1,500 கோடி முதலீடு பண்ணியிருக்காங்க. 240 பேருக்கோ 300 பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ அதனோட முதலீடு எவ்வளோ வருது போகுது? நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3,000-4,000 கோடி தான் முதலீடு பண்ண போகிறாங்க. 16,000 கோடி முதலீடு வருமானது தெரியாது, நிச்சயம் கிடையாது. அப்போ நீங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குதுல்ல. முதல்ல துபாய் போகும்போது 6,100 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம், நீங்கள் அதில் 3,100 கோடி லூலு மால் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு, அதை நாங்கள் போட மாட்டோம்னு நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தீங்க. வியாபாரிகள் சங்கம்லாம் இன்றைக்கி தூங்கிட்டு இருக்குது. அன்றைக்கி அதிமுக ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் ஒரே போராட்டம் பண்ணாங்க. இன்றைக்கி அந்நிய முதலீடு சில்லறை வர்த்தகத்தில் கொண்டு வந்திருக்காருல, தேர்தல் வாக்குறுதியில் 299 வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு பாருங்க. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஸ்டாலின் கொடுத்தது. டிஆர் பாலு தலைமையில் போட்ட அந்த குழு 128 பக்க அறிக்கையில் தேர்தல் வாக்குறுதியில் ப்ராமிசரி நோட் மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்தது. ஆனால் இன்றைக்கி சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு ஒரு லூலு மால் கம்பெனி கொண்டு வரீங்க, அவங்க கோயம்புத்தூர்லையோ கோயம்பேட்லையோ ஆரம்பிக்கிறாங்கல்ல. அப்போ உங்களோட எண்ணம் என்ன? சரி, அதே மாதிரி அதானி குழுமம் 42,000 கோடி டேட்டா சென்டர் ஆரம்பிக்கும்னு சொன்னாங்களே, இப்போ வரைக்கும் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் என்ன ஆச்சு? இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் வெறும் விளம்பர நோக்கமாக மட்டும்தான் நீங்கள் எஃப்டிஐ நாங்கள் அந்நிய முதலீடு, இப்போது நீ சொன்ன மாதிரி அந்நிய முதலீடு 15,000 கோடியா? எத்தனை முறை போயிருக்காரு? 5 முறை போயிருக்காரு.
எத்தனை நாள்? முதல்ல 6 நாள், அதுக்கப்புறம் 9 நாள், அப்புறம் 12 நாள், அதுக்கப்புறம் திருப்பியும் 17 நாள், இப்போ வந்து 7 நாளாக மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 நாள் போய் 15,000 கோடி முதலீடு ஈர்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. MOU இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுக்கிட்டு தான், இம்ப்ளிமெண்டேஷனில் எவ்வளோ வரும் தெரியாது. ஆனால் இவர் சொன்னது என்னது? உலக முதலீட்டு மாநாடும் இந்த வெளிநாட்டுக்கு போய் வந்ததும் சேர்த்து 10 லட்சம் கோடி. 10 லட்சத்தில் வெறும் 15,000னா எவ்வளோ பர்சன்டேஜ்? 0.5% கூட கிடையாது, 1%, 0.5% கூட கிடையாது. அப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் கொண்டு வந்த முதலீடு நீங்கள் அதிகம் சொல்கிறீங்களா? உள்நாட்டிலேயே கிடைக்கிற முதலீடு வெளிநாட்டிலேருந்து வந்து போட போகிறான். அவன் இங்கே வந்து மாநாட்டில் வந்து கலந்துக்கிறான். அப்புறம் என்னத்துக்கு நம்ம அங்கே போனோம்? இப்போ இதனால் இந்த நோக்கம், அதாவது அவர் போகிறேன்னு சொல்கிறாருன்னா ஒரு முக்கியத்துவத்தோடு போகணும், அதை அறுவடை பண்ணிட்டு வரணும், அவ்வளோதான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து எந்த ஒரு விரிசலும் இல்லைன்ட்டு பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, திரு டிடிவி தினகரனாக இருந்துக்கிட்டோம், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்க, திரு செங்கோட்டையன், குறிப்பாக செங்கோட்டையன் வந்து சொல்லியிருக்காரு, 10 நாள் கெடு கூட கொடுத்தாரு, இவங்க எல்லாருமே வந்து ஒருங்கிணைச்சு நம்ம வந்து ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. அது ஃபேஸ் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்து அடுத்த நாளே வந்து திரு செங்கோட்டையனை வந்து பொறுப்புலேருந்து நீக்கிட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு மறுநாள் வந்து இவர் டெல்லிக்கு போகிறார். எங்கன்னா ஹரித்வார் போகிறேன்னு சொல்லிட்டு போனார். அப்புறம் அமித்ஷாவை மீட் பண்ணார். இதில் என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, அதிமுகவில் நடக்கிற உள்கட்சி பிரச்சனைக்கும் திரு அமித்ஷாவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஏன் அங்கே போய் பார்க்குறாங்க அப்படின்ற கேள்வி எழுது. அப்போ இவங்க எல்லாமே வந்து அதாவது அமித்ஷா கண்ட்ரோலில் இருக்கா என்ற கேள்வி வருது சிலர். முதல் விஷயமே என்னென்னா, இப்போ திமுகவோ மற்ற கட்சிகளோ இதை பேச தேவையில்லை. ஏன்னா இப்போ தான் 2019 அந்த கூட்டணி ஒன்றா இருக்குது. 2019 பாராளுமன்றத்தில் அந்த வளாக வாசல்லையே நம்ம இவர் பேசுகிறார். யார்? வைகோ, பாராளுமன்ற உறுப்பினர். இனப்படுகொலை செய்தது காங்கிரஸ். இலங்கையில் தமிழர்களை இனப்படுகொலை செய்த காங்கிரஸின் தயவில் நான் என்றைக்குமே பாராளுமன்ற உறுப்பினர் ஆக மாட்டேன். நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனது திமுக தயவில் தான், காங்கிரஸ் தயவில் கிடையாது அப்படின்னு சொன்னார். இப்போது இது முரண்பாடாக இல்லையா? இங்கே வந்து சர்வாதிகார ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாள் கம்யூனிஸ்ட் தலைவர் கே. பாலகிருஷ்ணன் சொன்னார் மேடையில், எங்களுக்கு மாநாடு நடத்தியே அனுமதி கொடுக்க மாட்டாங்க, சர்வாதிகார ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில்னு சொன்னார். இப்போ சண்முகம் என்ன சொல்கிறாரு? எங்கள் காலத்திலே வந்து சுதந்திர இந்தியாவிலே நாங்கள் ஒரு மாநிலத்தில் ரொம்ப குறைவான சீட்டில் சகிப்புத்தன்மையோடு அட்ஜஸ்ட் பண்ணின்னு நின்றது வந்து போன தேர்தல் தான், இந்த முறை அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொன்னார். திமுகவை பார்த்து சொன்னாரா? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு நம்ம விடுதலை சிறுத்தைகள் சொல்லுதா? ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு பங்கு கொடுக்கணும். முன்னாள் நிதியமைச்சர் கார்த்திக் சிதம்பரத்தோட பையன் கார்த்திக் சிதம்பரம் இன்றைக்கும் சொல்கிறாரா? மத்தியில் வந்தால் நீங்கள் கூட்டணியில் பங்கு கேட்பீங்க, மாநிலத்தில் கொடுக்க மாட்டீங்களா? கேட்டாரா இல்லையா? எல்லாமே வந்து இவங்களுக்கு ஒரு முரண்பாடு இருக்குது. இவங்க அதிமுகவை கை காட்ட முடியாது. ஆனால் அதிமுகவில் என்ன பிரச்சனைனா, செங்கோட்டையனுக்கும் ஒருங்கிணைப்பு என்ன சம்பந்தம்? ஒருங்கிணைப்புன்ற வார்த்தை எங்கேருந்து வருது? அவர் ஒரு மூத்த தலைவர் இல்லை சார், எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கார். ஆமாம், இப்போ எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருந்தார், என்ன செய்யலாம்? அப்போ சொல்லுங்கள். எம்ஜிஆர் காலத்தில் அவரை பிரதமர் ஆகிக்கலாமா சார்? அதிமுகவில் குறிப்பாக திருப்பூர், ஈரோடு வட்டத்தில் ஒரு முக்கிய தலைவராக இருக்கார், செல்வாக்கு வாய்ந்த தலைவராக இருக்கார். ஜெயலலிதா அம்மாவுக்கு தெரியாதது செங்கோட்டையனுக்கு தெரியுமா? இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஜெயலலிதா அம்மாவுக்கு இருக்கிற ஆளுமையோ அவங்களுடைய அறிவு ஞானமோ செங்கோட்டையனுக்கு தெரியுமா? அப்போ செங்கோட்டையன் எம்ஜிஆர் கூட இருந்தவரில், அவரை விட்டுட்டு ஏங்க ஓபிஎஸ்ஸை முதலமைச்சர் ஆக்கினாங்க ஜெயலலிதா அம்மா? அப்போது இந்த கேள்வியை அறி கேட்பாரா? இல்லை அதுக்கு விளக்கங்கள் செங்கோட்டையன் கொடுப்பாரா? சொல்லுங்கள். அதனால் இந்த மூத்தவர் இளையர் இந்த சென்டிமெண்ட்லாம் பேசவே கூடாது. அப்படி பேசினா உதயநிதியெல்லாம் நிற்கவே முடியாது. சொல்லுங்கள், இதெல்லாம் பேச்சா? இது மூத்தவர் இளையர். இப்போ பிஜேபியில் அண்ணாமலை என்னைக்கு வந்து அவர் மாநில தலைவர் ஆக்குனாங்க? சொல்லுங்கள். இப்போ செல்வ பிறந்தகை என்னைக்கு வந்து காங்கிரஸில் இன்றைக்கி மாநில தலைவர் ஆக்கிறாங்க? எந்த கட்சியிலேருந்து? மூத்தவர். அப்போ ராகுல் காந்தி எவ்வளோ மூத்தவர் அந்த கட்சியில்? சொல்லுங்கள். இப்போ மூத்தவர் இளையவர் அந்த சென்டிமெண்ட்டே வேண்டாம். இவரால் என்ன அந்த கட்சிக்கு பலன் இருக்குதுன்னு தான் முக்கியம். இன்றைக்கி இந்த 5 வருட காலத்தில், சோதனை காலத்தில் செங்கோட்டையனால் என்ன பலன்? இப்போது செங்கோட்டையன் ஓபிஎஸ், நான் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் அந்த ஸ்தானத்தில் வச்சு சொல்கிறேன். ஓபிஎஸ் சசிகலா அம்மாவை நீக்கும் போது செங்கோட்டையன் எங்கே இருந்தார்? ஓபிஎஸ் நான் ஒருங்கிணைப்பாளர்னு முதல் கையெழுத்தை போட்டு தினகரனை நீக்கும் போது செங்கோட்டையன் எங்கே இருந்தார்? சொல்லுங்கள். எங்கே இருந்தார் அவர்? கோபிச்செட்டிப்பாளையத்தில் எங்கேயாவது வீட்டில் உட்கார்ந்து இருந்தாரா? அவரும் கூட சேர்ந்தானே நீக்கினார்.
அப்புறம் என்ன விஷயம் இது? என்ன அப்ப பேச்சு? இப்போ அப்புறம் ஓபிஎஸ் நீக்கும் போது செங்கோட்டையன் எங்க இருந்தார்? திரு எடப்பாடி அவர்கள் கூட தான் இருந்தார். அப்புறம் அதாவது தனக்கு அதிகாரம் இருக்கும்போது ஓபிஎஸ் செய்த முதல் வேலை தலையாழ வேலை, அவர் போட்ட 4 கண்டிஷனில் முதல் கண்டிஷனே இதுதான். ஓபிஎஸ் அந்த சசிகலா அம்மா குடும்பத்தை சேர்க்கக்கூடாது, கட்சியை முதல்ல அவங்கள விட்டு எடுக்கணும், அப்போ தான் நான் அவங்க கூட சேர்ந்தேன். ஆட்சியில் இருக்கும்போது சொன்னார். அது முதல் கண்டிஷன். 2வது கண்டிஷன் அது ஜெயலலிதா அம்மா சாவில் சதி இருக்குது, அதில் மர்மம் இருக்குது, அதுக்கு நீ விசாரணை கமிஷன் வைக்கணும். எடப்பாடியை பார்த்து சொல்கிறார், விசாரணை கமிஷன் வச்சா எங்கள் எம்எல்ஏக்கள் உங்களை ஆதரிப்பாங்க. அதுக்கு தானே நம்மளோட வரி பணம் கோடிக்கணக்கான செலவு பண்ணி ஆறுமுகம் தலைமையில் விசாரணை கமிஷன் வைக்கிறது. யார்? ஓபிஎஸ் தானே. 3வது கண்டிஷன் தான் அவர் சொன்னது, நான் துணை முதலமைச்சர். 4வது கண்டிஷன் தான் நான் ஒருங்கிணைப்பாளர். அப்போ முதல் 2 கண்டிஷன். அப்போ என்னென்னா, தனக்கு அதிகாரம் இருந்தால் முதல்ல அவங்கள தூக்கு, தான் அதிகாரம் போயிடுச்சா அவங்கள சேர்த்துக்கலாம். இப்போ அதே கதை தான் செங்கோட்டையனுக்கு அதிகாரம் செல்வாக்கு அதிமுக உள்ள இரட்டலை சின்னத்துக்குள்ளே எடப்பாடி கிட்ட இருக்கும்போது அவருக்கு சசிகலாமா தேவையில்லை, தினகரன் தேவையில்லை, ஓபிஎஸ் தேவையில்லை. இன்றைக்கி அதிகாரம் குறையுது, அங்கே செல்வாக்கு குறையுது. தான் தொகுதியிலே அடுத்த கட்டத்தில் இருக்கிற தலைவருக்கு முன்னேறாங்க, அவங்க உழைக்கிறாங்க, மக்களை திரட்டுறாங்க, செல்வாக்கு கூடுது. அப்போ என்ன செய்யலாம்? அப்பா அவங்களாம் நான் யாரெல்லாம் அழிச்சனோ அவங்களாம் நான் சேர்த்துக்கலாம், வா ஒருங்கிணைக்கலாம். என்ன தத்துவம் இது? அந்த கட்சியை எந்த நிலைமையிலேருந்து எடப்பாடி கொண்டு வந்திருக்கார், அதை நம்ம பார்க்கணுமா இல்லையா? எடப்பாடி எவ்வளோ பெரிய சோதனையிலேருந்து, அதாவது சட்டமன்றத்தில் அந்த வாக்கெடுப்பு நடக்கும்போது எவ்வளோ பிரச்சனை. ஒரு பக்கம் ஓபிஎஸ்க்கு மேலேயும் ஆதரவு, இங்கே ஆளுங்கட்சியும் ஆதரவு, திமுகவும் ஆதரவு, கட்சி அலுவலகத்தை எட்டி வச்சு உடைக்கிறதுக்கு கூட மறைமுக ஆதரவு தெரிவிக்கிறாங்க. முடிஞ்சவொடனே சீலை வச்சுட்டு போயிடுறாங்க, போதுண்டா. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு பக்கம் தேர்தல் கமிஷன், ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் மாறி மாறி வழக்குகள், இத்தனையும் அவர் தாக்கு பிடிச்சி எடப்பாடியார் நிற்க வச்சு 75 தொகுதியில் திமுகவை தோற்கடித்தார் போன சட்டமன்ற தேர்தலில். அப்போது அந்த இடத்துல நான் சேர்க்கணும், இது ஒரு நொண்டி சாக்குன்னு தெரியுது. ஹிடன் அஜெண்டா நிறையா இருக்குது. அடுத்தது நீங்கள் சொல்கிறது அமித்ஷாவை போய் பார்த்தது சொல்கிறேன். இப்போ அமித்ஷாவை பார்த்தது இவர் தான் சொல்கிறாரு. அமித்ஷா இது வரைக்கும் சொல்லலை, இல்லை எதுவும் வெளியே வரல. அமித்ஷாவோ நிர்மலா சீதாராமன் பார்த்ததோ அவங்களும் சொல்லலை. எதுக்காக இவர் பார்த்தாருன்னு தெரியாது. இப்போ நம்ம வெளிப்புறமாக சொல்லலாம், பார்க்கறது தவறு. இவர் கேட்டால் கூட அமித்ஷாவோ நிர்மலா சீதாராமன் அனுமதி கொடுக்கக்கூடாது. அதுதான் கூட்டணி இலக்கணம், அதுதான் கூட்டணி தர்மம். ஏன்னா முதல் தமிழ்நாட்டில் கூட்டணி சேர்றோம் அதிமுகலேருந்து தமிழ்நாட்டில் கால் வைக்கும்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அந்த பேட்டியில் கூட்டணி கூட பெருசாக சொல்ல, அதிமுகவின் உள்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் சொன்னாரா இல்லையா? அவர் வாக்கு அவரே மீறுவாரா? மீற மாட்டாருன்னு நான் இன்றைக்கும் நம்புகிறேன். என்னன்னா, அதாவது கூட்டணி இல்லாத பொழுது இவர் செங்கோட்டையும் போய் பார்த்தார். இப்போ அந்த அத்திக்கடு வாகனத்தில் படம் இல்லைன்னு ஒரு நொண்டி சாக்கை சொல்லிவிட்டு அங்கே போய் பார்த்தாரு. அமித்ஷாவை பார்த்தாரு, நிர்மலா சீதாராமன் பார்த்தாரு. அப்போ பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? கூட்டணி கிடையாது. ஒரு கட்சி இன்னொரு கட்சியை பலவீனப்படுத்த முயற்சி பண்ணோம், அது ஏற்க. அதில் பிஜேபியை குறை சொல்லக்கூடாது. கூட்டணி கிடையாது. அதிமுகவும் முயற்சி பண்ணலாம், திமுகவும் முயற்சி பண்ணலாம், காங்கிரஸும் முயற்சி பண்ணலாம். கூட்டணி இல்லாத போது அடுத்த கட்சியை பலவீனப்படுத்த ஏதோ ஒரு வகுப்பு. ஆனால் கூட்டணி உருவான பிறகு அமித்ஷா பார்த்துருந்தார்னா அது தவறு தான். ஆனால் நம்மளுக்கு விஷயம் தெரியாது. இவர் ஹரித்வார் போகிறேன், பாலராமரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது. போகும்போது கூட ரகசியமாக போகலாம், தவறு கிடையாது. அது ஒரு விஷயம் தவறு கிடையாது. ஏன்னா எந்த கட்சியும் இன்னொருத்தர்கிட்ட பேச போகும்போது வெளிப்புறத்தில் சொல்ல மாட்டாங்க. ஒரு கூட்டணி பேச போகிறதுக்கோ இல்லை சில விஷயங்கள் ரகசியம் பேச சொல்ல மாட்டாங்க. ஆனால் பார்த்த பிறகு சொல்லுவாங்க. ரைட்டு, பார்த்த பிறகு சொல்கிறாங்க. இவர் எதுக்காக பார்த்தாரு, அங்கே என்ன பேசினார் எதாவது தெரியுமா? நான் சொன்ன ஒருங்கிணைப்பு அமித்ஷா அதுக்கு என்ன பதில் சொன்னார்? ஏன்னா ஏன் இந்த கேள்வி வருதுன்னா சார், ஒரு பக்கம் இவங்க எல்லாருமே ஒன்றிணைஞ்சு இவங்க சைடு அதிமுக போனால் இவங்க எல்லாம் சேர்ந்து நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விலக்கிடலாம், அவங்க கட்சி விட்டு நீக்கிடலான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி எதாவது போதான்ற ஒரு கேள்வியும் வருது இல்லை சார் நாளைக்கு? அதாவது நம்ம என்ன சொல்லலாம்னா, என் தலைக்கு மேலே கொடையை பிடிச்சிட்டுனா பார் வானத்தையே நான் மறைச்சிட்டேன் பத்தியான்லாம். இதுதான் இந்த கதை. நான் வானத்தை மூடிட்டேன் பார், என் தலைக்கு மேலே ஒரு கொடையை பிடிச்சா போதும், நான் வானத்தை மூடிட்டேன் இப்படின்னு சொல்லிடலாம். புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாகிடும். அது நீங்கள் சொல்கிறது நடக்கிற காரியமா? எங்கேயாவது யோசிச்சு பாருங்கள். அதாவது இப்போ ஆண்டிங்க கூடி மடம் கட்டுற கதையாகிடும் நீங்கள் சொல்கிறதப்போ.
இல்லை சார், ஏன் இந்த கேள்வி ஏன் வருதுன்னா சார், பல முறை பாஜக தலைமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நீங்கள் எல்லாமே ஒன்று சேருங்க, அப்போ தான் கட்சி வலிமையாக இருக்கும். என்னமோ திரு எடப்பாடி அவர்கள் கேட்காதனால தான் இது அடுத்த ஸ்டாண்டு பிளான் பியாக இருக்குமோன்ற ஒரு விமர்சனம் வருது சார். கேள்வி எழுது, அதுக்காக இந்த கேள்வி கேட்குறோம். எந்த பிளான் பிக்கும் அவங்க போக முடியாது. சரி, அந்த பிளான் பி அமித்ஷாவுக்கு இருந்துச்சுன்னா, இப்போ மோடிக்கு இருந்துச்சுன்னா, இங்கே வந்தார் தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் இங்கேருந்து லெட்டர் எழுதி கேட்டார்ல, ஐயா உங்களை வரவேற்கும் போது விமான நிலையத்தில் ஒரு நிமிஷம் உங்களை வரவேற்கிறதுக்கு ஒரு பூச்செண்டு கொடுக்க எனக்கு அனுமதி கொடுங்க. அதுவும் இல்லையா, உங்களை வழி அனுப்பும் போது வழியில் நிற்கிறேன், நான் ஒரு தொண்டனாக நிற்கிறேன், ஒரு பூச்செண்டு கொடுக்குறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. இது இந்த வாய்ப்பு கிடைச்சாலே இதை பாக்கியமாக கருதுவேன்னு முன்னாள் முதலமைச்சர் கேட்டார்ல, அவர் பார்க்கலையே மோடி. அப்போ எதுக்கு பார்க்கல? காரணம் என்ன? டிடிவி தினகரன் எந்த மேடைக்குமே அழைக்கவே இல்லையே. அப்போ காரணம் என்ன? அவரும் சொல்கிறாரு என்னன்னா, என்டிஏ கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக இவரை மாற்றிட்டா நாங்கள் திரும்ப கூட்டணிக்கு சேர்றோம்னு சொல்கிறாரு. அவரை கூப்பிடவே இல்லையே யாரும். கூப்பிடாம ஏன் அழகு? இப்போ அதிமுக என்னைக்குன்னா அவரை கூப்பிட்டுச்சா? இல்லை, சொல்கிறாருல்ல, நான் என் நம்பர் இருக்குது, நான் கூட அவர் நண்பர் தான், நான் பேசுகிறேன். அது அவங்க பிரச்சனைங்க, நம்மளுக்கு என்ன பிரச்சனை? நாளைக்கு இவர் 2029 சொல்லுவார் டிடிவி மோடி ஆகக்கூடாது பிரதமராக, வேறு யாருன்னா சொல்லுங்கள், நான் வேணா ஆதரவு தெரிவிக்கிறேன்னு. அதை ஏற்றுக்க முடியுமா? பிஜேபி ஏற்றுக்குமா? அதை சொல்லுங்கள். கஷ்டம். ஏன்னா யஷ்வந்த் சின்ஹா இருந்தார், சீனியரு, எல்லாரையோட சீனியர். அவர் முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டரு. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது அவருக்கு தமிழ்நாட்டில். ஏன்னா எம்எல்ஏக்கள் எவ்வளோ பேர் அவர் ஓட்டு போட்டாங்க ஜனாதிபதி தேர்தல். போன தடவை ஓட்டு போட்டாங்கல்ல, தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்குதுல்ல, அவரை கட்சியில் சேர்த்துக்கலாம்ல, ஒருங்கிணைச்சிடலாம்ல. அவரை சேர்த்தா அப்போ இந்த கூட்டணி எவ்வளோ வலுப்பெறும் பிஜேபின்னு. இப்போ அது செங்கோட்டையன் சொல்லலாம்ல, அமித்ஷாட்ட போனார கொஞ்சம் சொல்லிட்டு வரலாம்ல, ஐயா தமிழ்நாட்டில் யஷ்வந்த் சின்ஹாக்கு நல்ல சாஃப்ட் கார்னர் செல்வாக்கு இருக்குது, அவரை சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும். சரி, இன்னொருத்தர் சுப்பிரமணிய சாமி, முன்னாள் நிதியமைச்சர், இராணுவ அமைச்சர், என்ன மாதிரி செல்வாக்கு தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பிஜேபி சோதனையில் இருக்கிற காலகட்டத்தில் வளர்த்தவங்களில் அவரும் ஒருத்தர். அவர் இன்றைக்கி ஒதுங்கி இருக்கார, அவரையும் ஆக்டிவாக கொண்டு வரலாம்ல. கொண்டு வந்தால் பிஜேபி இன்னும் வளருமா இல்லையா? திருச்சி சிவா டிஎம்கேல எவ்வளோ பெரிய தலைவர், அவர் பையன் இருக்கான் திருச்சி சூர்யா, நல்ல ஆக்டிவாக இருந்தாப்புல பிஜேபி, இன்றைக்கு ஒதுங்கி இருக்கார், அவரையும் உள்ளே கூப்பிட்டு வரலாம்ல. ஏன் இதை செய்ய முடியாது? செங்கோட்டை இதுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. கூட்டணி வளரணும், கூட்டணி வெற்றி பெறணும், திமுக போகணுன்னா இதையும் முயற்சி பண்ணணும்ல. ஏன் முயற்சி பண்ணல? அது அவங்க கட்சி சார், இவர் அதிமுக. இப்போ தெரியுதா? இவங்க கட்சிக்கு தானங்க அமித்ஷா போய் பார்த்தாரு. அப்போ அமித்ஷா கிட்ட சொல்லலாம்ல, ஐயா என் கட்சிக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், உங்கள் கட்சிக்கும் சொல்கிறேன் சொல்லலாம்ல. செய்ய முடியுமா? அதனால் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அவருக்கு இருக்கிற இடம் அர்ஜென்ட்டாக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு, ஒரு தலைவையை ஏற்றுக்கொண்டு வெளியேற்றப்பட்டவர்களோ வெளியேறியவர்களோ முரண்பாடு இருந்தவர்களோ திருப்பி வந்து சேருது காலத்தில் சில நேரம் இயற்கை. அது ஓபிஎஸ் இல்லை, நம்ம சசிகலாமான்ல யாருன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இதில் இருக்கிற உண்மையான சிக்கல் என்ன இருக்குது? இதில் எல்லாமே முன்னாள் பொதுச் செயலாளர்கள், எல்லாமே முன்னாள் முதலமைச்சர்கள், எல்லாமே வருங்கால முதலமைச்சர்கள் வேட்பாளர்கள். இதில் ஏதாவது கிட்ட கொஞ்சமாக நெருக்க முடியும். அப்போது இந்த குழம்பிய குட்டையெல்லாம் ஓரங்கட்டி அதிமுக ஒரு தெளிந்த நீரோடையாக கொண்டு வந்து எல்லா சோதனைகளையும் சாதனைகளையும் கடந்து எடப்பாடி இன்னைக்கு நின்று 145 தொகுதி. அதை பாருங்கள். மற்றபடி நம்மளுக்கு அதிமுக நம்மளுக்கு ஆதரவு கிடையாது, எடப்பாடி ஆதரவுன்னு கிடையாது. 2017 எடப்பாடி வரும்போது யாருன்னு அருணுக்கும் தெரியாது, நம்ம வில்சனுக்கும் தெரியாது, அன்றைக்கி உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கரெக்டாக? அன்றைக்கி யாருன்னா தெரியுமா? அவர் ஏதோ சேலத்துலேருந்து எடப்பாடிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஜெயலலிதா அமைச்சர்கள் ஒரு அமைச்சராக இருந்தார், அவ்வளோதான். இவ்வளோ அவருக்கு திறமை இருக்கும், இவ்வளோ ஆளுமை இருக்கும், இவ்வளோ ஞானம் இருக்கும், யாருக்கும் தெரியாது. ரைட்டா? ஆனால் அப்பேற்பட்ட எடப்பாடி இன்னைக்கு 50 நாட்களாக ஒரு நாளைக்கு 3 சட்டமன்றம். இன்றைக்கி பொருசவாக்கம் அரை மணி நேரத்தில் அண்ணா நகர், இன்னொரு அரை மணி நேரத்தில் சேப்பாக்கம் திருவல்லிக்கண்ணி, அதுலேருந்து அரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வேளச்சேரி. ஒரு நாளைக்கு 3 தொகுதியில் 1 மணி நேரத்தில் 1.25 மணி நேரம் பேசுகிறார். 3 மணி நேரம் உச்சஸ்தாதியில் பேசுகிறார், மைக்கில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் பேசுகிறார். 50 நாளாக தொடர்ந்து பேசுகிறாரு, ஒரு 70 வயதில். இத்தனைக்கும் ஆணித்தரமாக அகலமாக ஆழமாக பேசுகிறாரு அந்த தொகுதி பிரச்சனையோட. அப்போது அந்த மாதிரி தலைவரை தமிழ்நாட்டு மக்கள் தோளில் தாங்குவாங்களா? அந்த அதிமுக ரத்தத்தின் ரத்தங்கள் அந்த மாதிரி தலைவரை தோளில் தாங்குவாங்களா? நீங்கள் இயற்கையாக சிந்திச்சு பார்க்கணும்ல.
அப்போ திமுகவை வீழ்த்தக்கூடிய ஆற்றல், அறிவு, திராணி, தெம்பு எல்லாம் ரெட்டலைக்கு இருக்குது, அதிமுகவுக்கு இருக்குது, புரட்சி தலைவரின் கட்சிக்கு இருக்குது, ஜெயலலிதா அம்மாவின் கட்சிக்கு இருக்குதுன்னா அந்த இடத்துல நிரப்பக்கூடிய இடத்துல எடப்பாடி இருக்கிறான்னு 99% நம்புகிறாங்க. 1% சிதறல்கள் இருக்கும். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சார். திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, துணை முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்கள் வேலை இன்னும் சுலபமாக இருக்கும். இன்னும் கேட்டால் இவர் ஆட்சிக்கே வர முடியாது, இவர் பொதுச் செயலாளராக இருக்கிற வரைக்கும் அதிமுக ஆட்சிக்கு வராது அப்படின்னு அது அவர் சொன்னதை திரு டிடிவி தினகரன் அவர்களும் ஆமாம் இதுதான் உண்மைன்றாரு சார். அது எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ 2 பேரும் என்னென்னா அதாவது சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஒரு நரி வந்து எட்டி 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 பார்த்துச்சான். எது? திராட்சை தோட்டத்தில் பந்தலில் எக்கிரி குதிக்க குதிக்க அந்த பழம் ஒரு பழம் கூட கையில் மாட்டல. கடைசியில் என்ன சொல்லிட்டு போயிடுச்சான்? சீச்சி இந்த பழம் பிடிக்கும்ட்டான். அதுபோல் என்னென்னா எடப்பாடியை நீக்க முடியாது, அவர் நீக்க மற அந்த கட்சியில் நிறைந்திருக்கிறார். அது ஜெயலலிதா அம்மாவின் ஆசையோடு, திரு எம்ஜிஆர் ஆசையோடுன்றது காலம் நிர்ணயிச்சிச்சு, நம்மளே எதிர்பார்க்கல, அது காலம் நிர்ணயிச்சிச்சு, அவ்வளோதான். இப்போது அதை நீக்க முடியாதுன்றதை எப்படி உதயநிதி சொல்ல முடியும்? அவர் நிரந்தரமாக இருக்கட்டும் தான். 75 இடத்துல யாரை வச்சு தோத்தாங்க? போன தேர்தலில் 75 இடத்துல தோத்தாங்கல்ல, 3% ஓட்டு வித்தியாசம் தானே. அதிகபட்சத்தில் பார்த்தீங்கன்னா 43லேருந்து 50 தொகுதி, 2 லட்சம் ஓட்டு தான் மொத்தம் ஓட்டே. 1,98,000 ஓட்டு தான் மொத்தம் டிஃப்ரென்ஸ் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். 43 தொகுதியை சேர்த்தா. பதிலுக்கு அவங்க வந்து 2016 தேர்தலையும் அதே மாதிரி ஒரு உதாரணமாக எடுத்து காட்டுவாங்கல்ல சார்? ஆமாம், எடுத்துக்கிட்டோம். 2016 எத்தனை தொகுதியை ஜெயிச்சாங்க அவங்க? 89 சார். ஆமாம், திமுக மட்டும் 234 தொகுதியில் எந்த சின்னம் நின்றுச்சு? ரெட்டையர். அது மாதிரி நிற்க சொல்லுங்கள், நிற்க சொல்லுங்கள். கூட வந்தால் கூட திருப்பி கொடுத்துடலாம். சொல்லுங்கள், சொல்ல முடியுமா? நிற்க முடியுமா? அந்த தைரியம் இருக்குதா? அப்புறம் அதை எப்படி ஒப்புமைப்படுத்த முடியும்? இது நீங்கள் வந்து கூட்டமாக வந்தீங்க, அவங்க சிங்கம் தனியாக வந்தாங்க. அப்போ அந்த கம்பேரிசனை இப்போ பண்ண முடியுமா? இப்போவும் நீங்கள் கூட்டமாக இருக்கிறீங்க. அப்போது எடப்பாடியார் என்ன சொல்கிறாருன்னா, கூட்டணின்றது ஆடட் அட்வான்டேஜ், மக்களுக்கு செய்கிற சேவை தான். இப்போ திமுகனாலும் அதிமுகவும் பெரிய கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகளும் கணிசமான ஓட்டு இருக்குது. தனிப்பட்ட முறையில் பார்த்தா அதிமுக கூடுதலாக இருக்கும். இப்போ அது இருக்கான்றது கேள்வி இருக்குது. எப்போவுமே இருக்கும், எப்போவுமே அது இருக்க தான். இப்போ கூட நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம், வேணா திமுக கொஞ்சம் தனித்தனியாக நிற்க சொல்லுங்கள், டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். திமுக தனியாக நின்றால் தெரிஞ்சிடும்ல யாருக்கு ஓட்டு அதிகம்னு. பின்ன அதனால தான் சொல்கிறேன் நான், அப்படி தனித்தனியாக நின்றால் தெரிஞ்சிடும் யாருக்கு ஓட்டு அதிகமாக இருக்குதுன்னு. அதனால் அது ஈஸியாக நம்ம கணிச்சிடலாம். ஒரு நேரம் குறையும், ஒரு நேரம் கூடும், அது இயற்கை. திமுகவுக்கும் குறையும், அடுத்த நேரம் கூடும். அதிமுகவுக்கும் குறையும், அடுத்த நேரம் கூடும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கணிசமான ஓட்டு 2 பேருக்கும் இருக்கும். அதில் முந்திர இடத்துல விஞ்சிற இடத்துல வந்து அதிமுக இருக்கும். அதை யதார்த்தமான உண்மை இதுதான். அப்போ கூட்டணியை மட்டுமே இந்த இடம் நம்பி தேர்தலை சந்திக்கிற ஒரு கட்சி, பிரதான கட்சி இருக்குதுன்னா திமுக தான். கூட்டணி ஒரு ஆடட் அட்வான்டேஜ் நினைக்கிற ஒரு கட்சி அதிமுக. அதனால தான் அவர் ஃபீல்டில் இறங்கிட்டார். ஒரு பிரதான கட்சி பிஜேபி கூட கூட்டணி வச்சோமா, ரைட், மற்ற சேர்றாங்களோ சேரலையோ அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம மக்களை சந்திக்கலாம். ஏன்னா அதிமுகவை மக்கள் விரும்புகிறாங்க. இன்றைக்கி என்னென்னா மக்கள் மத்தியில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நிழலின் அருமை வெயிலில் தெரியுமா. அது என்னென்னா எல்லாம் பேசுறதை பார்க்குறோம்ல, ஐயோ அது எடப்பாடி ஆட்சியே நல்லா இருந்துச்சு, அப்பா கொரோனா காலத்தில் நான் ஒரு நயா பைசா வருமானம் அரசாங்கத்துக்கு கிடையாது, எந்த வரியும் அவர் உயர்த்தலை. அம்மா உணவகத்தில் 3 வேளையும் இலவச உணவு கொடுத்தாரு. அதே மாதிரி ஒரு நயா பைசா வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு. 3 லட்சம் கோடி பட்ஜெட்டு போடணும், 3.5 லட்சம் கோடி பட்ஜெட்டை போடணும். ஒரு நயா பைசா இல்லாமல் பட்ஜெட் எப்படி போட முடியும்? ஆனால் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களுக்கு 31ஆம் தேதியே சம்பளம் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு, தமிழ்நாட்டில் மட்டும்தான். இது நடந்துச்சா இல்லையா கடந்த காலத்தில்? அதனால் அதிமுக வந்து அந்த நெருப்பாற்றில் நீந்தி வந்து நிற்கும் சார். ஜெயிக்கிறது தோக்குறது வேறு, அது மக்கள் கையில் தான் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஹார்ட் கண்டெண்டராக கண்டிப்பாக எடப்பாடி நிற்பார் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை குறிப்பாக வந்து சமீபத்தில் வந்து திருச்சியில் அங்கே ஒரு பள்ளியில் வந்து அரசு பள்ளியை வந்து அன்றைக்கி அங்கே லீவ் விட்டுட்டு அந்த முகாம் நடத்தியிருக்காங்க. அது வந்து ஒரு விமர்சனத்துக்கு ஆளாக இருக்குது. என்னன்னா, எப்படி வந்து ஒரு ஸ்கூலை லீவ் விட்டு அப்படி ஒரு முகாம் நடத்தணுமான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் சொந்த மாவட்டத்திலே இந்த மாதிரி நடக்குது சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது எவ்வளவு கேவலமான ஒரு நிலைமை பார்த்தீங்களா நீங்கள்? அதாவது திராவிட மாடல்னு சொல்கிறாங்க,
அதாவது ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்றாங்க. நம்ம தொடர்ந்து இந்த பள்ளி கல்வித்துறையில் பார்த்துட்டே வரோம். இது என்ன திரு சீமான் அவர்கள் கூட இதை பார்த்தீங்கன்னா அப்படியே திமுக வந்து பாஜக வழியை தான் இது ஃபாலோ பண்ணுது. நீங்கள் வந்து திராவிடம் பேசுகிறீங்க, ஆனால் பாருங்கள் சனாதன மாதிரி தான் நீங்கள் நடத்துறீங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு விட்டுருக்காரு. அதான் சார் கேட்குறாரு. எப்படி பார்க்குறீங்க? என்னென்னா ஒரு விஷயம் என்னென்னா, ஜாதி கொடுமைகள் தலைவிரிச்சாருது. நம்ம எத்தனையோ தடவை சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியும் எதிர்க்கட்சி தலைவரும் தெளிவாக சொன்னார், ஐயா இதை நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது 8ஆம் வகுப்பு மாணவன் திருநெல்வேலியில் பையில் அறிவை கொடுக்குற புத்தகம் வைக்கல பயிரை அருவாளை வச்சுன்னு போகிறான். ஆசிரியரை வெட்டுறான், ஆசிரியரையே வெட்டுறான். பார்த்தோம்ல. அதே மாதிரி 11வது 12ஆம் வகுப்பு மாணவன் அந்த செல்வரா சின்னதுரையை வெட்டினான்ல, வீடு புகுந்து வெட்டினான்ல. அப்போது ஜாதிய கொடுமை, ஜாதிய வன்முறை மாணவர் மத்தியிலையும் போயிடுச்சு. இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுன்னா, நம்ம நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திர தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி ரிப்போர்ட் என்ன ஆச்சு? இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சா? இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு எந்த அளவுக்கு ஜாதிய கொடுமைகளோ ஜாதிய நிகழ்வுகளோ குறைஞ்சிருக்குது மாணவர்கள் மத்தியில்? ஏன் சார் மாணவர்கள் நினைக்கிறீங்க? அதுதான் சொல்கிறேன். இப்போது கல்வித்துறை அமைச்சர் வந்து அந்த ரசிகர் மன்ற தலைவர்ன்ற எண்ணத்தை தாண்டி இன்னமும் வெளியே வரலையோ அப்படின்ற வெறும் ப்ரிஸ்டேஜை மட்டுமே அவர் பார்க்குறார். எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அந்த புள்ளி விவரத்தை எடுத்துக்கிறது கிடையாது. அது முக்கியம். இந்த தடவை பார்த்துக்கோங்க. இப்போ மத்திய அரசு 2152 கோடி எது இந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்றுலன்னு கொடுக்கலன்னு சொன்னாங்க. ரைட்டா? நம்ம பட்ஜெட்டு 3.5 லட்சம் கோடி. அதில் கிட்டத்தட்ட 40-45,000 கோடி கல்வித்துறைக்கு அதிகமாக ஒதுக்குறாங்க. அப்போது இந்த 2152 கோடி பெரிய விஷயம் கிடையாது. நீதிமன்றத்தில் வழக்கு போட்டீங்க. நீதிபதி என்ன சொன்னார்? சரி ஐயா, அது நீங்கள் கேட்டு வாங்கணும், அது கண்டிப்பாக நியாயம்தான். எடப்பாடியும் அதை தான் சொல்கிறார். கண்டிப்பாக மத்திய அரசு கொடுக்கணும். நாங்கள் இருமொழி கொள்கை தான், எங்கள் கொள்கையில் வந்து நாங்கள் வந்து ஒப்புரவு ஆகவே மாட்டோம், சமரசம் பண்ணவே மாட்டோம், அதிலே தான் ஸ்ட்ராங்காக நிற்போம் நாங்கள். அதில் எங்களுக்கு சமரசம் கிடையாது. ஆனால் ரைட் டு எஜுகேஷன் இது பாருங்கள், கட்டாய கல்வி உரிமை சட்டம் 25% எல்லா பள்ளியிலையும் கொடுக்கணும்ல. 2 லட்சம் மாணவர்கள் சேர்க்கணும்ல. அந்த மாணவர்கள் இன்றைக்கி சேர்க்கவே முடியல. வெப்சைட்லேயே க்ளோஸ் பண்ணிருந்துச்சுல. அதுக்கு அது 200 கோடி கொடுக்கணும். மொத்தத்தில் 600 கோடி. முதல் கட்ட 200 கோடி கொடுக்கும். நீதிமன்றம் அந்த 200 கோடியை முதல்ல கொடுங்க. முதல்ல அந்த மாணவர்களை பாதிக்கக்கூடாது. அது உங்களுக்கு மத்திய அரசுகிட்ட உரிமை கேட்குறீங்களா, அரசாங்கக்கிட்ட உரிமை, அது வேறு விஷயம். மாணவர்கள் உங்கள் பட்ஜெட்லேருந்து கொடுங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் செய்யாமல் அந்த ரைட் டு எஜுகேஷனில் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அதற்கு அடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி 207 பள்ளிகள் மூடப்பட்டு 207 பள்ளிகள் மூடப்பட்டதில்ல. இல்லை நாங்கள் திருப்பி திறந்துருவோம்னு சொன்னார். ஆனால் அதுக்கான காரணம் என்ன சொன்னார் தெரியுமா? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பொதுவாகவே மக்கள் தொகை வந்து கட்டுக்குள்ளே வந்துருச்சான். இப்போது குழந்தை பிறப்பு வந்து குறைஞ்சிருச்சு. அதனால தான் சேர்க்கை கம்மியாக இருக்குது. இந்த புது விளக்கத்தை கொடுத்தாரா? இப்போ வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க? மக்களோட குறைகளை தீர்க்கிறதுக்கு. மனுவாக கொடுத்தா நாளைக்கு தீர்த்துருவாங்க. அப்போது மக்களுடன் முதல்வர் இருந்துச்சு, அது 2021 கொண்டு வந்தாங்க. அது என்ன திட்டம்? நீங்கள் பேரை மாற்றிக்கிட்டீங்கன்னா திட்டம் மாறிடுமா? இப்போது இல்லம் தேடி மருத்துவம்னு ஒன்று கொண்டு வந்தீங்க. இப்போ நலன் காக்கும் ஸ்டாலின். அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தானே. இப்போது நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கொண்டு வந்து வீடு வீடாக போய் என்ன செய்கிறீங்க? 13 துறைகளில் நகர்ப்புறத்தில் 43 பிரச்சனைகள் இருந்தால் அதை ஃபேஸ் பண்ணுங்கள். கிராமப்புறத்தில் 15 துறைகளில் 15 டிபார்ட்மெண்ட்டில் 46 துறை பிரச்சனை இருந்தால் அதை ஃபேஸ் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டீங்க. அதில் எல்லாமே இருக்குது. இது பிறப்பு சான்றிலேருந்து மின்சார அனுமதி, அது உங்களுக்கு கனெக்ஷன் அனுமதி, இல்லை மின்சார பெயர் மாற்றம், அப்புறம் பட்டா பெயர் மாற்றம் அது கொடுக்கல, கட்டட அனுமதி கொடுக்கல, அப்புறம் வந்து பிறப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இதுக்கு இல்லாமல் முதியோர் தொகை, விதவை தொகை, திருமணமாகாத பெண்களுக்கு உரிமை தொகை, அப்புறம் குடும்ப தலைவர்களுக்கு உரிமை இதெல்லாம் கேட்கலாம். நீங்கள் கொடுத்துட்டு எவ்வளோ மனு வந்துச்சு? போன 26 ஆகஸ்ட்லேயே மாசுப்ரமணியம் சொன்னார், காமராஜர் 14 அன்றைக்கி ஆரம்பிச்சது, 45 நாளில் 37 லட்சம் மனுக்கள் வந்துச்சுன்னாரு. இப்போ இன்றைக்கி 50 லட்சம் மனுக்கள் வந்திருக்கும். இந்த 50 லட்சம் மனுக்களும் 4 வருஷத்தில் நீங்கள் தீர்க்கலை. தோல்வி உங்களுக்கு. உங்கள் தோல்வியை நீங்களே ஒத்துக்கிறீங்க. 50 லட்சம் பிரச்சனை, இது அன்றாட பிரச்சனை தீர்க்க வேண்டியது. ஜெயலலிதா அம்மா இ சேவை மையம் கொண்டு வந்தாங்க. அந்த இ சேவை மையத்தில் 30 நாள் 45 நாளில் தீர்க்கணும்னு அது சட்டமே இருக்குது. இது வந்து இ சேவையில் பதிவு பண்ணாலே மாற்றி கொடுக்கணும் இருக்குது அது. அப்புறம் நீங்கள் அந்த ஆஃபீஸில் வேலை செய்யாமல் முகாமில் வேலை செய்யுது என்ன பிரயோஜனம்? கடைசியில் பார்த்தா
ரொம்ப நுணுக்கமாக பார்த்தா திடீர்னு ஒரு நாள் எங்கே இருக்குது, சிவகங்கையில் திருபுவனம் பகுதியில் வைகை ஆற்று கீழே பாலத்துக்கு கீழே கட்டுக்கட்டாக கிடக்குது இந்த ஃபார்ம். இந்த பாமர மக்கள் தன்னுடைய உணர்வுகளுக்காக இல்லாமையை பயன்படுத்தி அதை புகாராக கொடுத்தா, மனுவாக கொடுத்தா, அந்த மனுக்கள் தண்ணியில் கிடக்குதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய இது கேவலமான நிலைமை பார்த்தீங்களா? அப்போது பள்ளியில் அனுமதி இல்லாமல் நடத்துகிறாங்கன்னா அவங்க மேலே எடுக்கக்கூடிய இப்போ நடவடிக்கை என்ன, சஸ்பென்ஸோடு நிற்கக்கூடாது, இலாக்காப்பூர்வமான நடவடிக்கையும் இருக்கக்கூடாது, சட்டப்பூர்வமான நடவடிக்கை என்ன எடுக்கிறீங்க, அது உங்களுக்கு இன்றைக்கி என்ன எடுக்கிறாரு அன்பில் மகேஷ்ன்றது நம்ம பார்க்கலாம். மாவட்ட கல்வி அலுவலர் வந்து தன்னிச்சையாக செயல்பட்டார்ன்ற மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு சார். அப்போ எப்படி தன்னிச்சையாக செயல்பட முடியும்? அவர் எப்படி தன்னிச்சையாக செயல்பட முடியும்? இப்போ அவருக்கு கீழே எத்தனை பேர் அது வேலை செய்தாங்க, எல்லாம் ஒருங்கிணைந்து தானே வேலை செய்தாங்க. அப்போ அவங்கள எப்படி நீக்க போகிறாரா, இல்லை அவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்க போகிறாரா? இது எவ்வளோ பெரிய தப்பு. ஏன்னா பிள்ளைகளோட படிப்பு பாதிக்கும் சார். இன்னொன்று பிள்ளைகள் வந்து அன்றைக்கி லீவுனா எல்லா இடத்துலையும் உளவியல் ரீதியாக பாதிக்கும் அவங்களுக்கு. என்னென்னா இல்லை இன்றைக்கி உங்களோட ஸ்டாலின் திட்டமா, உங்களோட ஸ்டாலின் திட்டம், அப்போ மறைமுகமாக அவங்கள அரசியல் படுத்துறீங்களா? இன்றைக்கி அந்த படிக்கிற வயசுலேயே அவங்கள வந்து கரை படிய வைக்கிற மாதிரி ஆகிடுமா? அது எவ்வளோ பெரிய தவறு, இது செய்யலாமா? அப்போ செய்கிறவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்குது? இது கண்டுபிடிக்கப்பட்டது ஒன்று, கண்டுபிடிக்காத எத்தனை இடத்துல இருக்குதோ யாருக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க, ரொம்ப அழகாகவும் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.